அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அக்டோபர் 10ஆம் தேதி முதல் இது நடந்தே தீரும். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல், குருவின் உச்ச பெயர்ச்சி, சுக்கிரனின் நீட்ச பெயர்ச்சி என பல அதிரடியான மாறுதல்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் புத்தியும் சக்தியும் ஒன்றிணைந்திருக்கும் இந்த அற்புதமான தருணம் என்பது நிச்சயமாக இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடைபெற போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைந்திருக்கிறது. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புத்தியும் சக்தியும் ஒன்றிணைந்திருக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் புத்தியின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அறிவாற்றலை மிக அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கக்கூடியவர் தான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன். அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஆற்றல் வீரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. புத்தியும் சக்தியும் ஒன்றிணைந்து மிகவும் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் புத்தியும் சக்தியும் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் உலகளாவிய சிந்தனை மேம்படுவதோடு மட்டுமல்லாது சவால் நிறைந்த பணிகளை மிக பெரிய அளவில் உங்களுடைய திறனை பயன்படுத்தி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நம்பிக்கையுடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முற்றிலுமாக விளக்க முடியும். நுட்பமான விஷயங்களை நன்கு கற்றுக்கொள்ள முடியும். செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வதோடு திறன் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். இந்த இரு கிரகநிலைகளும் இணைந்து சப்தம பார்வையை லாபத்தில் பதிப்பதால் உறுதியாகவே செல்வ வளம் அதிகரிக்கும், பெயர் புகழ் அதிகரிக்கும். பல முறை முயற்சி செய்தும் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை, விவசாயத்துறை போன்ற துறைகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முயற்சிகளை மிக பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அறிவும் ஆற்றலும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடமாக பார்க்கப்படுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகுவதோடு தங்களுடைய வாழ்வில் மீளவே முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரவே முடியாது என்று நினைத்த பல பிரச்சனைகளை முற்றிலுமாக கடந்து அதிலிருந்து வெளிவருவதோடு மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறியக்கூடிய வகையில் ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க குரு பகவான். குரு பகவான் உச்சம் பெறும் சிறப்பான வேலையாக உறுதியாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. எனவே தொழில் செய்து வருபவர்கள், வணிகர்கள், வியாபாரிகளுக்கு தனலாபத்தை பல மடங்கு அற்புதமாக உயர்த்தி கொடுக்க போகிறார். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமான 2இல் அவர் உச்சம் பெறுவதால் நிலுவையில் கிடந்த பணிகளை முடிக்க முடியும். இந்த வேளையில் சுகஸ்தானத்தை வலுவாக மாற்றுகிறாருங்க. குடும்பஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூடுகிறது. குரு
பகவான் வலுவாக நிதி சார்ந்த விஷயங்களையும் இந்த தருணத்தில் சிறப்பாக மாற்றி கொடுக்கிறார். எனவே நிதி நிலைமை உயர்வதோடு சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. குறிப்பாக மிக பெரிய அளவில் பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் மிக சிறப்பான ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்றால் குரு பகவான் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும். மிக மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. காதல் வாழ்க்கை எப்படி இனிமையாக அமைகிறதோ அதே போன்று திருமண வாழ்க்கையும் இனிமையாக அமைவதோடு குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய பணிகளை உணர்ந்து செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் இல்லத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை குடும்பஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி. தனி தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சங்கடங்களை தவிர்க்க முடியும். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், தொழில் சார்ந்த விஷயங்களில் நுணுக்கமாக பல விஷயங்களை செயல்படுத்துதல் போன்றவை சாதகமாக அமையும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் தருணமாக உறுதியாகவே இந்த வேலையை மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் இந்த தருண நிச்சயமாக நீங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். எதை செய்தாலும் நேர்மையாக செய்ய வேண்டும் என்று செயல்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்குகிறது. இதை விட மிக பெரிய அளவிலான வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் முழுமையாக வலம் வருகிறார் ராகு. அதே போன்று வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் முழுமையாக வலம் வருகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. மோட்சக்காரகரான கேதுவும் ராகுவும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திலும் வலம் வருவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய அறிவாற்றல் என்பது மிக விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடித்து லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரியான முறையில் அணுகுவதால் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் செயல்படக்கூடிய உங்களது செயல்பாடுகளால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. 9இல் ராகுவும் வெற்றிக்கே உரித்தான 3இல் கேதுவும் 10இல் சனியும் தனத்தில் குருவும் என மிக வலிமை வாய்ந்த 4 கிரகநிலைகளும் அற்புதமான அமைப்பில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வலம் வருகின்றன. எனவே 12 ராசியிலே முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலனை பெறும் ராசியாக இந்த வேளையில் மிதுன ராசி பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் பல சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் கைகூடும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களும் அற்புதமாக கைகூடும். சிறப்பான இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சூரியன் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து சுக்கிரனும் இணைந்து வலம் வர போகிறார். சுக்கிரனும் இணைந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறவர் என்றால் அவர் சுக்கிரன் தான். அப்படிப்பட்டவர் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் வருவதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் அதிகார தோரணையில் செய்து முடிக்காமல் மற்றவர்களை அரவணைத்து அன்பால் சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சூரியனும் சுக்கிரனும் இணையும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். எனவே கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிக்கும். திடீரென பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டாகும். எதிரிகளை கூட
கூட கண்ணியமாக நடத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி வாய்ப்பு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிகவும் அற்புதமாக இந்த வேளையில் கைகூடுகிறது. எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக 2, 3, 4 என பல இடங்களில் விளம்பரப் போகிறார். சந்திரன் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். அவர் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். எனவே சந்திரனின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி நிச்சயமாகவே வரும்.